வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை தமிழ் வகுப்பில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வகுப்பிலே இயல் 3 2 கவிதை பேழைகளை பார்த்தோம். சரியா? இப்பொழுது இயல் 3 உரைநடை உலகம், தேசியம் காத்த செம்மல், பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு பாடம் அனுப்பிச்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாமா? தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணிகளை செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்று தலைவர் ஒருவரை நம்ம நினச்சிப்போம், இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அவருடைய தொண்டி நிமித்தமாக மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் இருக்கிறாங்க. நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட விதத்தை பாடுபட்டவர் நிறைய இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சமுதாய பணி செய்தோரும் நிறைய இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற ஒரு தலைவர். அந்த தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்போ அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அவரை பற்றி இப்போ நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? தேசியம் காத்த, தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். அதாவது தேசியம், நாட்டு மேலே ஒரு பற்றுதல். அந்த பற்றுதலின் காரணமாக அவர் யாருக்கும் எதுக்குமே நினச்ச மாட்டார், பயப்பட மாட்டார். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா உண்மையை நினச்ச மாட்டார், மறைக்க மாட்டார், ஒருத்தர் செஞ்ச மாட்டார், ஏமாற்ற மாட்டார். எதையும் துணிச்சல் செஞ்சார், தைரியமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவார். அப்படி திறமைப்படுத்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சல், தப்புன்னா துணிச்சல் அணிஞ்சார், இது தப்புன்னு சொல்லி துணிச்சல் அணிஞ்சார் சொல்லுவார். அப்படி ஒரு தைரியமிக்க ஒரு மனிதர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? இவருடைய திறமையெல்லாம் பாராட்டி தான் யார் பாராட்டுறாருன்னா தந்தை பெரியார் இவர் நினைச்சாரு, பாராட்டுறார். தந்தை பெரியார் முத்துராமலிங்க நினைச்சாரு, பாராட்டுறாரு. தந்தை பெரியாரால் அந்த பாராட்ட பெற்றக்கூடிய நபர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ரைட். இப்போ இளமை காலம். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். அதாவது சிறு வயது முதற்கொண்டு 1908 அக்டோபர் 30 பசும்பொன் ஊரில் பிறந்திருக்கிறார். சரியா? இவருடைய குடும்பம் மிகவும் செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் யாருன்னா இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவருடைய அம்மா பேர் வந்து இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே தன்னுடைய அன்னையை இழந்ததுனால வந்து ஒரு முஸ்லீம் தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். சரியா? அப்படி இருக்கும் பொழுது இந்த முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னுடைய தொடக்க கல்வியை எங்கே பயில்றாருன்னா கமுதியில் நினைச்சாரு பயில்றாரு. உயர்நிலைக் கல்வியை வந்து மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் என்ன கல்வி பயின்றார். சரியா? இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படிக்க தொடங்கினார். அது மட்டும் இல்லாமல் அந்த நூல்களை படித்ததுனால வந்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். ராமநாதபுரத்தில் அவர் படித்து கொண்டிருக்கும்போது அந்த ஊரில் வந்து பிளேக் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் நினச்சது பரவி. இப்போ நமக்கு வந்து என்ன பரவி இருக்குது? கொரோனா. சரியா? இப்போ நம்ம இதில் நினச்சிக்க என்ன பரவிருக்கு? கொரோனா பரவிருக்கு. இந்த கொரோனாவால் நிறைய பள்ளி பாதிப்படைஞ்சிருக்கு. இதே போல் முத்துராமலிங்க தேவர் படிக்கும் பொழுது பிளேக் என்ற வைரஸ் நோய் நினைஞ்சிருக்கு பரவிருக்கு. அதனால் அவருடைய பள்ளி படிப்பு வந்து பாதியில் நின்றது. ஆனால் இவருக்கு என்ன எண்ணம்? நாம் எப்படியாவது நல்லா நினச்சினோம் படிக்கிறங்கிற எண்ணம் நினச்சி இருந்ததுனால நிறைய நூல்கள் நினைஞ்சார் படிக்க ஆரம்பித்தார். எதற்காக படிக்க ஆரம்பித்தார்னா நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் அதிகம் அணிஞ்சார் வளர்த்து கொண்டார். அதிக அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். யார் வளர்த்து கொண்டார்? முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய அறிவு திறமையை மிகவும் நேர்த்தியாக வளர்த்து கொண்டார். அடுத்தால பார்த்தீங்கன்னா பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றலுடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார். முத்துராமலிங்க தேவர் வந்து சொற்பொழிவு பேசும் பொழுது தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளும் மிகவும் திறமையாக சொற்பொழிவு ஆற்றுவார். சொற்பொழிவு ஆற்றினா நல்ல சிறந்த முறையில் நினைச்சவங்க பேசுவாங்க. பேசும் திறமை படைத்தவராக இருந்தார். யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரியா? அதில் மட்டும் இல்லாமல் இவர் வந்து சிலம்பம் முதல்ல நினைஞ்சாங்க சிலம்பம், அடுத்தது குதிரை ஏற்றம், அடுத்தது குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்றதில் மிகவும் திறமை படைத்தவர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சுடுதல் மட்டும் இல்லாமல் எதில் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்கன்னா ஜோதிடம் ராசி பலன் பார்ப்பாங்க இல்லையா, அதுலேயும் சிறந்து விளங்கினவராக காணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் இவர் மிகுந்த திறமை படைத்தவராக இருந்தார். இவர் ஒரு துறையில் மட்டும் நினச்சில படிப்பில் மட்டும் திறமை படைத்தவராக இல்லை, பலவித விளையாட்டுகளிலையும் ராசி பலன்லையும் மருத்துவத்திலையும் சிறந்த ஒரு பயிற்சி எடுத்து அதுலேயும் திறமை பெற்றவர் இருந்தார். அதனால தான் பல்துறை ஆற்றல் பெற்றவராக பசும்பொன் முத்துராமலிங்கம் போற்றப்பட்டார். சரியா? அதனால தான் பல்துறை ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசும்பொன் முத்துராமலிங்கத்தை சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில்
தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்காற்றக்கூடியவராக இருந்தார். ஏன் அப்படின்னா, மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சுறாரு, ஆங்கிலரை எதிர்த்து நினைச்சாரு பேசுகிறார், மேடைகள் நினைச்சாரு பேசுகிறார். இவருடைய பேச்சை கேட்டு மக்கள் நினைச்சாங்க வீறு கொண்டு எழுதுகிறாங்க. இது என்ன வீறு கொண்டு நினைச்சாங்க, புரட்சி பண்ணுறாங்க, வீறு கொண்டு புரட்சி பண்ணுறாங்க. ஏன் புரட்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவங்க புரட்சி இதை பார்த்த உடனே இந்த ஆங்கில அரசுக்கு பயம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவரை தூக்கி கொண்டு அடிச்சிட்டாங்க, சிறையில் கொண்டு அடிச்சிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. சிறையில் கொண்டு அடிச்சிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. பாருங்கள், அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் அடைத்து மட்டும் இல்லாமல் அவர் எங்கேயுமே அரசியல் மேடைகள் என்ன சொல்கிறது, மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை விதிக்கப்பட்டது. எதுக்காகனா, மக்களுக்கு சாதகமாக பேசி அவரை ஆங்கிலேயர் ஆட்சியை தோல்வியடைவதற்கு சாதகமாக அமைந்துடுவார்கள் அப்படின்னு நினச்சிட்டு பயந்து இவர் நினச்சிட்டாங்க அரசியல் பேசக்கூடாது, மேடைகளில் அரசியல் நினச்சக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை நினச்சிட்டாங்க கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் பேச தடை விதிக்கப்பட்ட ஒரு தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்துக்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். ஏன் அப்படி பாராட்டினார்னா, அந்த வட இந்தியாவில் பால கங்காதரத்தில் நிறைய மேடைகள் நினச்சிருக்காரு, பேசியிருக்கார், மக்களுக்காக பேசியிருக்கிறாரு. அதனால் அந்த அரசியல் பேசுகிறதுனால வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர் எதிர்த்து பேசுகிறதுனால வாய்ப்பூட்டு சட்டம் செஞ்சு அவருக்கு போடப்பட்டது. அதே போல் தென்னாட்டில் நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர் என்ன பண்ணார்னா, மக்களுக்காக குரல் கொடுத்தார். இதை குரல் கொடுப்பது ஆங்கில அரசுக்கு புறம்பாக இருந்ததுனால அவரை எப்படியாவது சிறைச்சாலையில் தூக்கிப்பட வேண்டிய எண்ணம் அவங்ககிட்ட இருந்தது. அதனால் இவங்க மேடையில் பேசக்கூடாது என்பதற்காக வாய்ப்பூட்டு சட்டம் செஞ்சு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய விடுதலை உணர்வு அணிஞர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவருடைய விடுதலை உணர்வை பார்த்த அந்த திருவி கல்யாண சுந்தரனார் இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு பார்த்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தேசியம் காத்த செம்மல் என்று அவரை மனதார பாராட்டினார். சரியா, மனதார பாராட்டினார். அடுத்து நேதாஜியுடன் தொடர்பு. வங்க சிங்கம் என போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். சரியா, அப்போ பாருங்கள் நோட்டிருப்பு. அதாவது நேதாஜி தொடங்கி இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். அந்த இடத்துல ஏராளமான நிறைய தமிழர்கள் செஞ்சாங்க, கூடினாங்க. ஏன் கூடினாங்கன்னா, அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த அழைப்பை ஏற்று நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய அந்த இராணுவத்தினுடைய முயற்சியில் எவ்வளோ தமிழர்கள் கூடியிருக்காங்க, அவருடைய பேச்சை கேட்பதற்கு எவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. விடுதலைக்கு பின்
நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயரில் ஒரு வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். அடுத்தது இவரை வங்க சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க சொல்கிறார். இந்திய வங்க சிங்கம் என போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப காலமாக ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவருடைய தொடர்பு தான் அவருடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொள்ள செய்தது. ஏன்னா அந்த அரசியல் குருவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1931 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் மதுரைக்கு வந்தார். சரியா? அப்போ அவருடைய பழக்க வழக்கம் மிகவும் நெருக்கமாக இருந்தது. அந்த நெருக்கத்தின் காரணமாக அவர் என்ன அழைப்பு கொடுக்குறார். நீங்கள் இந்தியா கணிச்சனும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு, அழைப்பு கொடுக்குறாரு. அவருடைய அழைப்பை ஏற்று 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு நினைச்சாரு வரார். சரியா? அதுக்கப்புறம்தான் இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் நினச்சாங்க ஒன்று கூடுறாங்க. சரியா? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார். அது மட்டும் இல்லாமல் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்று நடத்தினார். யார் நடத்தினார்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஏன்னா அவருடைய நல்ல குணங்களை எடுத்து வார இதழாக நாட்டுக்காக எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ உழைச்சாங்க என்பதை தெரிவிக்கும் பொருட்டாக நேதாஜின்னு பேரில் ஒரு வார இதழ் ஒன்றை ரொம்ப சிறப்புமிக்க வார இதழை ஒன்றையே நடத்தி வந்தார். யார்? முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ரைட். பேச்சாற்றல். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிக உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். அதாவது அவருடைய பேச்சு திறமையை எல்லாரும் கவரக்கூடிய லெவலில் இருந்துச்சு. அப்படி கவர்ந்த ஒரு மனிதர் தான் யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் விவேகானந்தர் பற்றி நினச்சிருக்காரு, பேசியிருக்கிறார். சரியா? அந்த பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அதாவது சிறந்த சொற்பொழிவாளர், பேச்சாளர், சிறப்புமிக்க பேச்சாளராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சாற்றலின் திறமையினால் அனைவரையும் உள்ளங்களையும் கவர்ந்தவர் யார்? இந்த முத்துராமலிங்க தேவர். சரியா? அப்போது அவர் முதல்ல விவேகானந்தரின் பெருமையை நினைச்சாரு என் தலைப்பில் 3 மணி நேரம் நினைச்சாரு பேசுகிறார். ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதில் விவேகானந்தரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. பேசினது நிமித்தமாக 3 மணி நேரம் பேசின நிமித்தமாக என்ன நடந்துச்சுன்னா, அந்த கூட்டத்தில் யார் இருந்தான்னா பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கிறார். அந்த பெருந்தலைவர் காமராஜர் இருந்து இவரை போன்ற ஒரு பேச்சு யார் மனசில் பேசினதில்லை. அவளுடைய விடுதலை உணர்வு, ஒரு விடுதலை உணர்ச்சி அவர் மனதில் இருந்ததை நான் பார்த்தேன். யாரை பற்றி? விவேகானந்தரை பற்றி பேசும்பொழுது அவருடைய கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு திறமை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேச்சை பேசிகிட்டு இருக்க இடத்துல யார் இருக்கான்னா பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார். யாரை பற்றி பேசும்போது? விவேகானந்தரை பற்றி பேசும்பொழுது. அப்போது இந்த பேச்சை கேட்ட காமராஜர் அவருடைய பேச்சில் மிகவும் ஆச்சரியத்தோடு வியந்திருக்கிறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி ஒரு மனுஷன் ஒரு விடுதலை உணர்வோடு நினைச்சாரு பேசுகிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அடைஞ்சு இருந்தது. மிகுந்த
அவருடைய பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். யார் மகிழ்ச்சி அடைந்தார்? காமராஜர். யாருடைய பேச்சை கேட்டு? முத்துராமலிங்கருடைய பேச்சை கேட்டு காமராஜர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். சரிங்களா? ரைட். புக்கில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த இந்திய அரசால் 1995ஆம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது. விடுதலைக்காக பல தலைவர்கள் பாடுபட்டிருந்தாலும் எந்தோடைய தலைவருடைய உருவப்படங்களும் தபால் தலை சில வெளியிடப்படவில்லை. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய படங்கள், உருவப்படங்கள் வந்து ஏன் தபால் தலை வெளியிட்டிருக்குன்னா, அவர் செய்த தொண்டுகள், சமூக சேவைகள் தமிழக அரசுக்கு புதுமையாக இணைஞ்சு இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவரிடம் காணப்பட்ட விடுதலை உணர்வு, மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய இந்த விடுதலை உணர்வு இந்த தமிழக அரசுக்கு எட்டியது. அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் என்ன செய்கிறாங்க, இந்த அரசு விழா எடுத்துருந்துச்சுனாங்க கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படத்தை திறந்து வச்சு அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டாயிற்று. அதனால தான் இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் இந்த சிலை வைக்கப்பட்டது. சரியா? வைக்கப்பட்டது. இதை 1995 தபால் தலையாக வெளியிடணும்னு சொல்லிட்டு அரசு தீர்மானித்திருந்தது. அதனால தான் அந்த அரசின் செயல்களை செய்தது. மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய நூல்கள் இதழ்கள் பாராட்டின. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர். ஏன்னா அவர் எதையுமே உண்மை நினச்ச மாட்டார், மறைக்க மாட்டார். உள்ளதை நினச்சி எடுத்து கூறக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சு அறிஞர் அண்ணா நினைச்சார் பாராட்டியிருக்கிறார். சரியா? அவருடைய பேச்சு எப்படி இருந்தால் சிங்கம் போல் முழக்கம், சிங்கம் போல் அவருடைய பேச்சு இருந்துச்சு. சிங்கம் எப்படி முழக்கம் முடிகிறதோ அதே மாதிரி அவருடைய வார்த்தைகள், அவருடைய பேச்சாற்றல் இருந்தால் சிங்கம் போல் முழக்கம் இருந்தது, சிங்க முழக்கமாக இருந்தது. அதனால தான் சால பொருந்தும். அதனால் அவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போது இதில் இந்த வெள்ளையர் ஆட்சி காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் சட்டமன்றத்தில் எப்படி பேசுவாங்களோ, அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்ததோ அதே போல் இந்த முத்துராமலிங்க தேவருடைய பேச்சும் அதே போல் அந்த மேதைகள் போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க சொல்கிறாங்க. இது எது சொல்லுதுன்னா, அந்த வட இந்திய இதழ்கள் என்ன அவரை பாராட்டி சொல்லுது. வட இந்திய இதழ்கள் பாராட்டி இருந்துச்சு சொல்லுது. யாரை பாராட்டி சொல்லுது? முத்துராமலிங்க தேவரை பாராட்டி இருந்துச்சு சொல்லுது. சரிங்களா? அதனால தான்
அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் நினைச்சாங்க பாராட்டினார்கள். யாரை பாராட்டினாங்க? முத்துராமலிங்க தேவரை நினைச்சாங்க எல்லாரும் பாராட்டினார்கள். நம்ம பார்க்க போகிறது தேர்தல் வெற்றிகள். மக்களின் பேர் ஆதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும் பொய்ப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவிகிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952-57 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதாவது மக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆதரவு அதிகமாக இருந்த ஒரு தலைவர்கள் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து நிற்கிறாருன்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து நிற்கிறாரு. நின்று அந்த தேர்தலில் வெற்றியும் பெறுகிறார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர். அதுலேயும் அந்த ஒரு தேவர் போட்டி போட்டு நிற்கிறாங்க. சரியா? அவர்களின் வெற்றியையும் பொய்ப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவிகிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்களாகி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 1946 போட்டியின்றி அன்னபோஸ்ட் நினைச்சாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். யார்? முத்துராமலிங்க தேவர். சரியா? போட்டியின்றி தேர்வு பெற்றார். 1952-57 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி பெறார். வெற்றி பெறார். அதுக்கப்புறம் 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நல குறைவு ஏற்படுது. உடல்நல சுகவீனமாக ஆகிறாரு. அவரால் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தாலும் கூட இவர்கள் மத்தியில் இவர் மேலே இருந்த ஒரு நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல செயல்களுடைய உழைப்பெல்லாம் பார்த்து எப்படியாவது இவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் நினச்சிட்டாங்க. அதனால் அவரை உடல்நலக்குறைவு காரணமாக இருந்தாலும் கூட பரப்புரை தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய முடியல. அப்படி இருந்தாலும் கூட அந்த தேர்தல் வெற்றி பெற்றார். யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம் ஆகும். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தால் 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது. அதாவது குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்தான் குற்றப்பரம்பரை சட்டம். சரியா? ஒருவரை
பிறப்பாலேயே குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காகத்தான் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். யார் நடத்தினார்னா முத்துராமலிங்க தேவர். 1934ஆம் ஆண்டு மே மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை ஒன்று நடத்துகிறார். அந்த மாநாட்டில் நடத்தின போராட்ட எழுச்சி கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது 1948ஆம் ஆண்டு அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கிட்டாங்க. அதை நீக்க காரணமாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். சரியா? பாருங்கள், மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சாரர் தான் நிச்சய முடியும், போக முடியும். மற்றவங்க நிச்சய முடியாது, வழிபட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு சார் மட்டும் செல்ல அனுமதி இருந்துச்சு, மற்றவங்க நிச்சய முடியாது, போக முடியாது. அதை எதிர்த்து ஒரு சட்டத்தை நினைச்சிட்டாங்க கொண்டு வராங்க. 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் அதில் மதுரை வைத்தியநாத ஐயர் அவர் மூலமாக அந்த நுழைவு போராட்டத்தை நடத்த நினைச்சாங்க, திட்டமிடுறாங்க. அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். இதை எதிர்த்து அந்த அர்ச்சகர்கள் நினைச்சாங்க, ஆலய பணியை நினைச்சாங்க புறக்கணிக்கிறாங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதை அறிந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருச்சுழி அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அர்ச்சகர்கள் இருவரை நினைச்சாங்க அழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை நினைச்சாங்க வெற்றி பெற செய்கிறார். அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ஒரு சாரர் மட்டும் நினைச்சணும் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவர் எல்லா மக்களும், எல்லா ஜனத்தாரும், எல்லா மக்களும் நினைச்சணும் கோயிலுக்குள்ள நினைச்சணும் வழிபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. அதனால் அந்த எண்ணத்தை கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை போட்டு நினைச்சாங்க கொண்டாங்க. 2 அர்ச்சகர்களை கொண்டு அந்த போராட்டத்தை மிகவும் சிறப்பாக நினைச்சார், வெற்றி பெற செய்தார். அடுத்து பாருங்கள், விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். யார் பாடுபட்டா? முத்துராமலிங்க தேவர். உழுபவர்களுக்கு நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகைக்கு இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். அதாவது மிகப்பெரிய செல்வந்தர், ஏகப்பட்ட செல்வங்கள் நினைச்சது இருக்குது. செல்வ செழிப்போட இருந்தவர் தான் யார்? இந்த முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ஆனாலும் அவர் விவசாயிகளின் தோழர். ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, விவசாயிகளுடைய கஷ்டத்தை போக்கினார். விவசாயிகளுடைய கஷ்டத்தை நினைஞ்சார், போக்கினார். தனக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்கள் குத்தகைக்கு இல்லாமல், குத்தகைக்குன்னா லீஸுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி இல்லாமல் விளைநிலங்களை குத்தகைக்கு இல்லாமல் உழுபவர்களுக்கு சொந்தமாக நினைஞ்சாங்க கொடுத்தாங்க. ஏன்னா யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணம் அவர் மனதில் எப்பவுமே உண்டு. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசில் எப்பவுமே உண்டு. அதனால தான் அந்த நிலத்தை ஒவ்வொருத்தரும் அந்த நிலத்தை செஞ்சாங்க உழுதுகிட்டே இருந்தாங்க. உழுத நிலம் ஃபுல்லாக யார் சொந்தம்? அவங்களுக்கே சொந்தமாக
கொடுத்துட்டார். அவங்களுக்கு சொந்தமாக என்ன கொடுத்தார். அப்படி கொடுத்தவர் தான் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த மக்களுடைய மனசில் வருகின்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை பார்த்து இவர் மகிழ்ச்சி அடைந்தார். யார் மகிழ்ச்சி அடைந்தார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதனால் அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதில் தான் அவருக்கு பெரிதும் சந்தோஷமாக இருந்தார். அதனால தான் இவரை விவசாயிகளின் தோழர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்தது கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலையை கிடைக்கச் செய்தார். அதாவது கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைவான விலைக்கு நினைச்சாங்க வாங்குகிறாங்க. அப்படி வாங்குறதுனால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பை கண்ட முத்துராமலிங்க தேவர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு விளைபொருட்களை சரியான விலைக்கு கிடைக்கச் செய்கிறார். எல்லா மக்களும், எல்லா விவசாயிகளும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு சரியான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி எல்லா மக்களும் மகிழ்ச்சி அளித்த வகையில் ஒரு சரியான விலையை நினைச்சாரு கிடைக்க செய்கிறார், நன்மைகளை கிடைக்க செய்கிறார். யார்? இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவங்க வயலில் விளைஞ்ச விவசாய பொருட்களை அந்த பண்டக சாலையில் கொண்டு கொடுக்கும் பொழுது அது சரியான விலைக்கு என்ன செய்கிறாரு? கிடைக்க செய்கிறாரு. இந்த பெருமையை எல்லாம் யாரை சாரும்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சாரும். அடுத்து பாருங்கள், தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையிலிருந்து நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். அதாவது அந்த 23 தொழிலாளர் சங்க தலைவராக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்தார். அவங்களுக்கு உரிமைக்காக குரல் கொடுத்தார். யாரோட சேர்ந்தா அவருடைய நண்பர் ஜீவானந்துடன் இணைந்து 1938 ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதற்காக 7 மாதம் சிறை தண்டனை பெற்றார். சரியா? 7 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார். எதற்காக அனுபவித்தார்னா, உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினார். அதில் எதற்காக நடத்தினார்னா, பெண் தொழிலாளர்கள் பிரசவ காலத்தில் பிரசவம் ஆகும் பொழுது ஊதியம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு குழந்தை பெறும் காலத்தில் அவங்களுக்கு ஊதியத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவர்கிட்ட இருந்ததுனால இந்த கடுமையான போராட்டம் பண்ணி இந்த விடுப்பை அணிஞ்சார் மக்களுக்கு வாங்கி கொடுத்தார், உரிமையை வாங்கி கொடுத்தார். சரியா? ஏன்னா மக்களுக்காக குரல் கொடுக்கறதுல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதன்மையாக திகழ்ந்த மனிதர். அடுத்தது சிறைவாசம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில்
மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். அதாவது சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். தன் உயிரையும் பொருட்படுத்தாது மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த போராட்டத்தின் விளைவாக அவரை கைது செய்கிறாங்க. சரியா? அந்த போராட்டத்தின் கைது செய்கிறாங்க. அதில் எந்த ஜெயிலில் இருந்திருக்காருன்னு பாருங்கள். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு தான் அவர் நினைஞ்சாங்க விடுதலை செய்தாங்க. யாரை விடுதலை செஞ்சாங்க? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து பாருங்கள், புக்கில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறத பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075 சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள். 4,000 தன் வாழ்நாள்களில் 1/5 சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவார். தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் 1/5 சிறைச்சாலையில் இணைஞ்சிருக்காரு, வாழ்ந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகச் செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்த நினைச்சிடா பாருங்க, பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் 1936, 1955 ஆகிய 2 ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அவர் ஏற்க மறுத்துவிட்டார். பாருங்கள், பெண்களை அவர் தெய்வம் மதிக்கிறார். ஆனால் அந்த பர்மாவில் ஒருத்தரை வரவேற்கணுன்னா அந்த பெண்ணுடைய கூந்தலை தரைமட்டமாக விரித்து அந்த கூந்தலில் வர்றவங்கள நடக்க வைப்பாங்க. அதுதான் அவங்க கொடுக்குற வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வரவேற்பை பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ஆனால் அவர் அதை மறுத்து விட்டார். ஏன் மறுத்து விட்டார் பார்த்திங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெண்களை தெய்வமாக மதித்து போற்றினார். அடுத்தல பாருங்க, நாடு போற்றும் நன்மகன். நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவான் நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். பாருங்க, நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதை நினைச்சார்னா, தன்னுடைய திருமண வாழ்க்கை இடையூறாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சார். சரியா? ஆனால் பாருங்கள், அடுத்து பாருங்கள், இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி 1963 அக்டோபர் திங்கள்
30ஆம் நாள் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சமூக தொண்டு தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் நினச்சிட்டு என்ன பண்ணார்னா, திருமணமே செய்து கொள்ளாமல் நெஞ்சார் வாழ்ந்தார். திருமணம் செய்து கொண்டால் பொது வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதி தியாக வாழ்வு வாழ்ந்தார். தியாக வாழ்வு வாழ்ந்தார். அதனால தான் அவரை தியாகச் செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாரை? முத்துராமலிங்க தேவர். அதை யாருக்கு முன்னுதாரணம் வைக்கிறாங்க பாருங்கள். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, ஆன்மீகத்தில் முருக பக்தராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சிவின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரம்ஷ இந்திய தாயின் நன்மகனாக நினைச்சார் விளங்கினார். சரியா? இது அவ்வளவும் நாடு முத்துராமலிங்க தேவரை நினைச்சது பாராட்டுகிறது. சரியா? அடுத்து பாருங்கள், இத்தகைய பெருமைக்கெல்லாம் பெருமை வாய்ந்தவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். இவரை நல்லா வாழ்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிபி 1963ஆம் ஆண்டில் அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார். மக்களின் நீங்கா இடம்பெற்றார். தியாகச் செல்வராக தியாகச் சுடராக நெஞ்சால் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றார். யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நம்ம இப்போ மதிப்பீடு போகலாமா? முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடி. ஆனால் இதில் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா சாயல்குடி. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள், முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் ராஜாஜி, நேதாஜி, காந்திஜி, நேருஜி. அப்போ அவருடைய நடத்திய இதழ் பெயர் என்ன? நேதாஜி. அடுத்து தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் ராஜாஜி, பெரியார், திருவிக, நேதாஜி. இதில் யாருன்னு பார்த்திங்கன்னா திருவிக்க தான் பாராட்டினார். கல்யாண சுந்தரனார் தான் பாராட்டினார். அதனால் இதுதான் ஆன்சர். திருவிக்க தான் இது ஆன்சர். சரிங்களா? ரைட். இந்த புக்கில் உள்ள ஒன் வேர்டை குறிச்சிட்டு ஆன்சர் எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நிச்சயம் அனுப்பணும். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த தமிழ் பாட வேளையில் சந்திப்போம்.